साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை, கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:15 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி மதியம் 12:31 மணி வரை அமாவாசை திதி இருக்கிறது. அதற்கு பின்பாக பிரதமை திதி இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் காலை 11:53 மணி வரை விசாகம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக அனுஷம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நல்ல நேரம் காலையில் 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை 11:53 மணி வரை ரேவதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினம் முழுவதும் மேசராசிக்காரங்களுக்கு கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வீடு, வாகனம், அதே மாதிரி மனை இதன் சார்ந்த முயற்சிகள் எடுக்கும்போது இடையூறுகள், பிரச்சனைகள் வரலாம். இது குறித்த ஏதாவது முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்த்துடுறது ரொம்பவும் நன்மையானதாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையிலையும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியதும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அம்மா வழியிலிருந்து ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லைன்னா அண்டை இயலாக உறவு முறைகள் வழியில் ஏதாவது இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து இடையூறுகளோ பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. லாபகரமான விஷயங்களில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களில் இடையூறுகளோ தொந்தரவுகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பண்ணையெல்லாம் வச்சு நீங்கள் செயல்படுத்துகிறீங்க அப்படின்னா அதன் சார்ந்த பணிகளில் கவன நிலைகள் அவசியம். அந்த உயிரினங்கள் மீது கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது விரும்பிய விஷயங்களை எடுத்து செய்யும் போது இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கலாம். பயண ரீதியிலான முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினத்தில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பைரவ பெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா திருமண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதை எடுத்து செய்யலாம்.
அப்படி செய்யும் பொழுது எதிர்பார்த்த வெற்றி நிலைகளை எல்லாம் அடையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார் இவங்க வழியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு தினமாக இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இணக்க நிலைகள் அதிகமாக இருக்கும். மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன புரிதல் நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகளில் அதிக நாட்ட நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய சூழல்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எடுத்து செய்யும் பொழுது அதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுயதொழில் செய்து கொண்டிருந்த நபர்களுக்கெல்லாம் அதை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக மாற்றியமைக்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் முறைகளை வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதிலும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய மனைவிக்கு, நண்பர்களுக்கு, பார்ட்னர் இந்த மாதிரி உறவு முறைகளுக்கெல்லாம் அதிக ஆதரவு தரக்கூடிய நபர்களாக நீங்கள் இன்றைய தினத்தில் இருப்பீங்க. உங்களுடைய ராசியான நிறம் சிமெண்ட் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சதுர்ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்ப நபர்கள் வழியில் ஒரு சிலர் வீட்டில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா குடும்பம் சார்ந்த செலவினங்களை இன்றைய தினத்தில் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொஞ்சம் உடல்நிலையிலையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. முகம் சார்ந்த பகுதிகள், கண் சார்ந்த பகுதிகள், வாயு சார்ந்த பகுதிகள் இந்த மாதிரியான பகுதிகளில் உடல்நிலையில் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சார்ந்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலர் வீட்டில் தந்தை வழி உறவுகள், ஒரு சில அந்நிய நபர்கள் இவங்க வழியில் செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இதெல்லாம் வரலாம். அதனால் கவனத்தோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதுபோல் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான முயற்சிகளில் புதிதாக ஈடுபடுறீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். வேலை குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள், புதிதாக வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பணியிடங்களில் சிறு சிறு கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. அதாவது வாரிசு வேலை சார்ந்த முயற்சிகளுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யக்கூடிய எண்ணங்கள், வாய்ப்புகள் இதிலும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. அதுபோல் பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் இருக்குதுன்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகளை இன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்க்கலாம். அதன் வழியில் இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் ரெங்கமன்னார் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார்.
இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மதிய நேரம் வரைக்கும் நல்ல முன்னேற்ற நிலைகள் அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் முழுவதும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வீங்க. ஆனால் மதிய நேரம் வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகளும் மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் சிறு சிறு இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவு மதிய நேரம் வரைக்கும் நீங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் குழந்தை பேரு ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும். வீட்டில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. மனதளவில்னு பார்க்கும் பொழுது ஒரு இனிமையான சூழல்கள் நிலவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. தெளிவான சிந்தனைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் மதிய நேரம் வரைக்கும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக ரீதியிலான ஈடுபாடுகள் மிகுந்திருக்கிறதுனால ஒரு சிலர் குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது மதிய நேரம் வரைக்கும் மனதளவில் ஒரு தெளிவான சிந்தனை நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது சிறு சிறு இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பு உங்களுடைய செயல்பாடுகள்லையும் நிதானங்கள் அவசியம். உங்களுடைய மதிப்பு மரியாதையையும் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்குது. அதன் வழியிலையும் ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அரசியல் சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா மதிய நேரத்திற்குள்ளாக இன்றைய தினத்தில் எடுத்து செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா புதிதாக சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது சொத்துகள் வாங்கக்கூடிய விஷயங்களில், வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய பணத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுனால அதன் வழி செலவினங்களை ஏற்க வேண்டிய சூழல்கள் வரலாம். உங்களுடைய அம்மா, உறவு முறைகள், அண்டை இயலார்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய நபர்களாக நீங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கான சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உடல் நலம் சுகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உடல் நலம் தேறி ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதுபோல வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளும் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ரகசியமான திட்டமிடல், ரகசியமான விஷயங்களுக்காக ஏதாவது முயற்சிகள் செய்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிய நேரத்திலிருந்துன்னு பார்க்கும் பொழுது சொத்துகள் வாங்கக்கூடிய விஷயங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இதில் ஈடுபடுறீங்கன்னா உங்களுடைய மனைவி வழியிலேயோ, கணவன் வழியிலேயோ, நண்பர்கள் வழியிலிருந்தோ இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. அதே மாதிரி வியாபாரம் சார்ந்த துறைகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் வரலாம். அது குறித்த முயற்சிகளை எல்லாம் உங்களுடைய அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில்
ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. மாமனார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய லாப நிலைகளில் ஏதேனும் ஒரு பங்களிப்பை உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இல்லைன்னா மாமனார் இவங்களுக்கு நீங்கள் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்கள் வழியிலிருந்து அவங்க இன்றைய தினத்தில் லாபம் அடையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகள், புதிதான முயற்சிகள் இதையெல்லாம் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றியடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. அதெல்லாமே இன்றைய தினத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மதிய நேரத்தில் இருந்துன்னு பார்க்கும் பொழுது உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கெல்லாம் அது குறித்து மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை ரீதியிலான முயற்சிகள்லாம் இருக்குதுன்னா அதை மதிய நேரத்தில் எடுத்து செய்யுங்க. எதிர்பார்த்த வெற்றி நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. வேலை ரீதியிலான முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யும் பொழுது எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள், முயற்சிகள் இதில் ஈடுபாடுகளும் இருக்கும். பயண ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. துலாம் ராசி என்பவர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் தன வரவு நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரீதியிலான விஷயங்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த வருமான நிலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. இல்லைன்னா புதிதாக தொழில் குறித்த முயற்சிகள்லாம் எடுத்து செய்ய போறீங்கன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் குடும்பத்தார்களோடு பேசுறதுக்கான சூழல்களும், இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்து ஏதேனும் லாப நிலைகள், நன்மை நிலைகள் அதிகமாக இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உள்ளது. பூர்வீக சொத்துகள் எல்லாம் இருக்குதுன்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய சூழல்களும் வரலாம். இல்லைன்னா அந்த பூர்வீக சொத்துகள் வழியிலிருந்து ஏதேனும் வரவு நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் வழியில் எதிர்பார்த்த லாப நிலைகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். அதுபோல பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் வழியிலையும் எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இருக்கும். குலதெய்வத்தின் வழியிலிருந்தும் உங்களுக்கு அருள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. ஒரு சிலருடைய வீடுகள்லன்னு பார்க்கும் பொழுது அரசியல் ரீதியிலான துறைகளில் இருக்கிறீங்க, ஆன்மீகம் சம்பந்தமான துறைகள் எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான துறைகள் வழியிலிருந்தும் எதிர்பார்த்த லாப நிலைகள், நன்மையான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார்.
இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. நல்ல முன்னேற்ற நிலைகளும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது தந்தை வழி ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்நிய நபர்கள் வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். உங்களுடைய முன்னிலையில ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதன் வழியில ஒரு நல்ல முன்னேற்ற நிலைகள், உயர் பதவி அடையக்கூடிய சூழல்கள், புதிதாக முயற்சிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள், இதிலும் உங்களுடைய ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்ற நிலைகளும் இருக்கும். மதிய நேரத்துல இருந்துன்னு பார்க்கும் பொழுது தாய் வழியிலிருந்து ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உறவு முறைகள், அண்டை இயலார்கள் வழியிலிருந்தும் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. புதிதாக சொத்துக்களை வாங்கக்கூடிய எண்ண நிலைகள், இல்லைன்னா வாகனங்களை வாங்கக்கூடிய எண்ண நிலைகள், இது குறித்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மதிய நேரத்துல இருந்துன்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன முன்கோப நிலைகள் வரலாம். அதுல மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல விரய செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. செலவு செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு காலை நேரத்திலிருந்து மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு வெளியூர் ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதுல இடையூறுகளோ எதிர்பாராத தேவையில்லாத செலவினங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. அதனால இந்த மாதிரி பயண ரீதியிலான முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா தகுந்த நேரத்திற்கு முன்பாகவே செல்ல வேண்டும். அதே மாதிரி பயண காலங்களில் தகுந்த பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பாதம் சார்ந்த பகுதிகள், கண் சார்ந்த பகுதிகள், இந்த மாதிரி பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக உள்ளது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களை அடைக்க முயற்சிகள் எடுக்கிறீங்க, அடைக்கிறதுக்கு முற்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்திலையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புதிதாக எந்த ஒரு பொருளை பணம் போட்டு வாங்குறீங்க அப்படின்னாலும் அதில் கவன நிலைகள் அவசியம். அதில் ஏதாவது ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமன், இவங்க வழியில இருந்தெல்லாம் செலவினங்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மதிய நேரத்துல இருந்துன்னு பார்க்கும் பொழுது புதிதான முயற்சிகள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதன் வழியில இருந்தும் செலவினங்கள் இருக்கும். இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார்.
சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த லாப நிலைகளையும் நல்ல முன்னேற்ற நிலைகளையும் அடையக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மனதளவில்னு பார்க்கும் பொழுது உல்லாசமான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய தினம். விரும்பிய விஷயங்கள் எதுவாக இருக்கோ அதில் உங்களுடைய மனம் செலுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. காலை நேரத்திலிருந்து மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள், விரும்பிய பயணங்கள், இந்த மாதிரி முயற்சிகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுடைய கணவன் இல்லைனா மனைவியாக இருக்கலாம், நண்பர்கள், இவங்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. இந்த உறவு முறைகள் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகளை அடையக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் விரும்பிய வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள், இதில் ஈடுபாடுகள் இருக்கும். விரும்பிய தொழில் முயற்சிகள், விரும்பிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தெல்லாம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் மதிய நேரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது குடும்ப ரீதியிலான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கும். பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் உங்களுக்கு ஏதேனும் ஆதரவு நிலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. கையிருப்பு பணத்தினுடைய அளவு அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு ஏதேனும் லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. பணவரவும் இருக்கும், ஆனால் அது எதிர்பார்த்த லாப நிலைகளோடு வரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கும். புதிதாக தொழில் முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ண நிலைகளும் ஈடுபாடுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது வங்கி சம்பந்தமான பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும். பொருளாதாரம் தொடர்பான பிஸ்னஸை தொடங்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இருக்கும். ஆசிரியர் சம்பந்தப்பட்ட கற்பித்தல் துறை சார்ந்த ஒரு தொழில் முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நீதித்துறை சம்பந்தப்பட்ட தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த மாதிரியான தொழில் முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில், தொழில்முறை நட்புகள் வழியில், பேச்சுவார்த்தைகளில் மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். உங்களுடைய மாமியார் வழியிலையும் வாக்குவாதங்கள் எல்லாம் வரலாம். அதுலேயும் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. மற்றபடி இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மதிய நேரத்திலிருந்துன்னு பார்க்கும் பொழுது ஒரு தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்முறைகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. குவாரி சம்பந்தப்பட்ட தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது. எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியிலான முயற்சிகளை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மொத்தத்தில்
இன்றைய தினத்தில் தொழில் குறித்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மதிய நேரம் வரைக்கும் தொழில் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகளோடு பேசும் பொழுது நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்தில் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்து எதிர்பார்த்த ஒரு நல்ல பெயர் வாங்கக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். பூர்வீகத்தோடு ஒரு நல்ல இணக்க நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் இருக்கிறதுக்கு சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை வழி உறவுகள், ஒரு சில அந்நிய நபர்கள், இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மனதளவில்னு பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான சிந்தனை நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். ஒரு மனதளவில் ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான சூழல்கள் நிலவுவதற்கான ஒரு தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். தெய்வ காரியங்களை முன்னெடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள், இதில் உங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும். வெளிநாடு ரீதியிலான பயணங்கள், வேலை இல்லைன்னா தொழில் ரீதியிலான முயற்சிகள்லையும் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.